டைரக்டர் பா ரஞ்சித் இயக்கத்துல நம்ம ஜியான் விக்ரம் அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்க தங்கலான். கண்டிப்பா இந்த திரைப்படம் நம்ம விக்ரம் அவர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா தியேட்டர்ல வெற்றி பெற போற ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உலகத்தரம் வாய்ந்த படமா அவங்க மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா ஆஸ்காருக்கு இந்த படத்தை ஏன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படம் வெளிவரத்துக்கு முன்னாடியே இருக்கிற எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் இந்த படத்தை அனுப்பி இந்த படத்துடைய ப்ரொமோஷன் பப்ளிசிட்டி போஸ்டர் வருது அப்படின்னு சொன்னா அந்த போஸ்டர் ஃபுல்லா அவார்டா மட்டும்தான் இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி டீசருமே தாறுமாறா இருந்தது. ஒரு பயங்கரமான மேக்கிங், டெக்னிக்கலா இந்த படம் செம வருத்தா இருக்கும் போல இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஜனவரி 26 இந்த தங்கலான் படம் தியேட்டருக்கு வர வேண்டியது அபிஷியலாவும் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனா ரீசெண்டா ஒரு தகவல், இந்த படம் வரல, இந்த படம் தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கான காரணமா படத்தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்தோடைய சிஜிஐ ஒர்க் முடியல, அதனால இந்த படம் தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே அது காரணம் இல்லை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பருத்திவீரன் பஞ்சாயத்து தான். அந்த பஞ்சாயத்துனால இந்த படத்தை இப்போ தள்ளி வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம டைரக்டர் அமீருக்கும் நம்ம ஞானவேல் ராஜாக்கும் ஏகப்பட்ட வாய்க்கா ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கு. அதை என்ன பண்ணாலும் சரி பண்ண முடியாது போல இருக்கேன். அது அமைதியா தான் இருந்தது, யாரும் பெருசா கண்டுக்கவும் இல்லை. நம்ம ஞானவேல் வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம நான் என்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்த சிங்கத்தை சீண்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீண்டி விட்டு அந்த பிரச்சனை இப்போதைக்கு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது வர வச்சு எல்லாரும் உட்கார வச்சு பேசிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா அது பேச மாட்டாங்க போல இருக்கு. இவங்க தரப்புல நாங்க பண்றதா சரி, அமீர் பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்ற சொல்றாங்க. அவங்க தரப்புல நாங்க என்னென்ன கஷ்டப்பட்டோம் தெரியுங்களா, நாங்க மட்டும்தான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்து தியேட்டர் கொண்டு வந்தோம், ஞானவேல் பாதிலே வெளியே போயிட்டாப்ல அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல ஒன்று சொல்றாங்க. ஆனா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில இருந்துதான் அந்த பருத்திவன் படம் தியேட்டருக்கு வந்துச்சு. அது தியேட்டருக்கு வந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணம் அமீர் மட்டும்தான். அவர் இல்லைன்னா கண்டிப்பா அந்த படம் எப்பயோ டிராப் ஆயிருக்கும். ஏன்னா படத்துடைய பட்ஜெட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவர் சொந்த காசு போட்டு வட்டிக்கு வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்து தியேட்டருக்கு கொண்டு வந்தாப்புல. உலக அளவில் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமா இப்போதைக்கு இருக்கேன். இருந்தாலும் நம்ம ஞானவேல் வாய் வச்சு சும்மா இல்லாம ஏதோ ஒண்ணு சொல்ல அந்த பிரச்சனை இப்போதைக்கு மீண்டும் சூடு பிடிச்சி பயங்கரமா போயிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல நம்ம இந்த படத்தை தியேட்டர் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா அது ரிசல்ட்ல பாதிக்கும். அதாவது படத்துடைய ரிசல்ட்ல ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி படத்தரப்புல யோசிக்கிறாங்களாமா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமா அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்ப இந்த படத்துக்கு பயங்கரமா அவங்க பப்ளிசிட்டி பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய படம் அப்படின்றதுனால எந்த இடத்துல போனாலும் நம்ம ஞானவேல் கிட்ட இந்த ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சரி, இந்த பிரச்சனை இருக்கும்போது நம்ம ஏன் இந்த படத்தை கொண்டு போவானே, இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடியட்டும், அப்புறமா நம்ம சுமூகமா நம்ம இந்த படத்தை கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பருத்திவீரன் பஞ்சாயத்துனால இந்த தங்கலான் படத்தை இப்போ தள்ளி வச்சுட்டாங்க. ஆனா அவங்க வெளியே வந்து என்ன சொல்றாங்கன்னா, படத்துடைய சிஜிஐ ஒர்க் முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அது உண்மை இல்லை. இந்த பருத்திவீரன் பஞ்சாயத்துனால இந்த தங்கலான் படம் இப்போதைக்கு சம்மதுக்கு தள்ளி போதாமா. கூடிய விரைவில் புது ரிலீஸ் டேட்டை படத்தரப்புல அபிஷியலா அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.